ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது ஒரே ஃபார்மேட்டில் வேறு வேறு வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய சென்டென்சஸ் நீங்களாக உருவாக்கி பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணவும் செய்யுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறோம். நம்ம வெப்சைட்டை லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸ் இது நார்மலாக ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே எதை யாரை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்போம். அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது எதை கேட்டாய் யாரை கேட்டாய், நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒருத்தரை மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்றத சொல்லலாம். இல்லை நான் இதை தான் கேட்டேன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்ப்போம். வேர்பு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஒரே மாதிரி தான் வரும், வேர்பு மாறாது. ஸோ இதை நான் ரிப்பீட்டடாக எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்றத பார்க்காதீங்க. பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் இதை நான் வந்து நிறைய இடங்களில் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டெலாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அப்படின்னா வந்து மெயினே, நான் அப்படின்னா மெயினே, அப்னே தோஸ்த் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தோஸ்து சே, ஃப்ரெண்டிடம், இடம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் சே வருது. கிட்ட அப்படின்னா தோஸ்துக்கே பாஸ் அப்படின்றதோ சொல்லலாம். ஸோ தமிழில் பேசும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், என் ப்ராப்பர் தமிழ் பார்த்தீங்கன்னா நண்பரிடம் அப்படின்றது வரும். ஸோ பேசும்பொழுது கிட்ட அப்படின்றது சொல்லுவோம், இடம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் கிட்டன்னு சொல்கிறது கே பாஸ் வரும், இடம் அப்படின்னா சே வரும். ஸோ அப்படியே தோஸ்து சே பூச்சா, கேட்டேன்னு அப்படின்னா பூச்சா. மெயின்னே, ஸோ நான் அப்படின்னா மே தான் வரும். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் எதை யாரைன்னு கேட்டு நமக்கு பதில் கிடைக்கிறதுனால நே சவுண்டு வருது. மெயின்னே அப்படியே தோஸ்து சே பூச்சா. ஸோ நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அப்படின்றத நம்ம இப்போ எப்படி சொல்லலாம்? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ்க்கான ஃபார்மேட் வந்து இதுதான். நானே, அவனே, அவளே, நாங்களே, இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அப்படின்றத மெயின்னே அப்படியே தோஸ்து பூஜா பூச்சா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுவே வந்து நானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஸோ வேறு யாரெல்லாம் எனக்கு கேட்டு சொல்ல, நானே தான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து மெயினே குத். ஸோ குத் அப்படின்னா வந்து நானே அப்படின்றது அர்த்தம். இல்லைனா வந்து ஸ்வயம் அப்படின்றதும் சொல்லலாம் குத்துக்கு பதிலாக. ஸோ மெயினே குத் இல்லைனா மெயினே ஸ்வயம். அப்னே தோஸ்து சே பூச்சா. நம்ம தமிழில் சுயம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஹிந்தியில் ஸ்வயம் அப்படின்றது வரும். ஸோ சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அகர் தும்னே முஜே பத்தாயா, எனக்கு நீங்கள் சொல்லி இருந்தால். ஸோ இஃப் கண்டிஷன், இஃப் யூ டோல்டு மீ, இஃப் யூ இன்ஃபார்ம் மீ, ஸோ அந்த மாதிரி இஃப் கண்டிஷன்னாலே வந்து அகர்தோ அப்படின்றது வரும். ஸோ சொல்லி இருந்தால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ சொல்லலை பட் சொல்லி இருந்தீங்கன்னா, ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஒரு பாசிபிலிட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்னாலே வந்து ஹோத்தா வரும். ஸோ அகர் தும்னே நீங்கள் அப்படின்னா தும்னே, முஜே அப்படின்னா எனக்கு, பத்தாயா ஹோத்தாத்தோ அப்படின்னா வந்து சொல்லி இருந்தால், பத்தாயா ஹோத்தாத்தோ, மே குத் நானே, ஆஜாத்தா அப்படின்னா வந்து இருப்பேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ அகர் தும்னே முஜே பத்தாயா ஹோத்தா தோ மே குத் ஆஜாத்தா. ஸோ அவள் அதை பற்றி என்னிடம் பேசினாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்னே முத்சே, என்னிடம் அப்படின்னா வந்து முத்சே, இஸ் பாரேமே அப்படின்னா அதை பற்றி, பாத் கியே அப்படின்னா வந்து பேசினாள் அப்படின்றது அர்த்தம். இங்கே வந்து உஸ்னே வர்றதுனால வந்து நம்ம வந்து பாத் கியா அப்படின்றத சொல்லலாம். அதாவது வேர்பு வந்து மாறாது. உஸ்னே முத்சே இஸ் பாரேமே பாத் கியா தான் வரும். அடுத்தது பாருங்கள், அவளே என்கிட்ட இதை பற்றி பேசினா அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே குத் இல்லைனா வந்து ஓ குத் அப்படின்றதும் சொல்லலாம். ஓ குத் முஜ்சே இஸ் பாரேமே பாத் கியா. வீட்டை சுத்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினே கர் சாஃப் கியா. நானே வீட்டை சுத்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினே குத் கர்கி சாஃப் கியா. ஸோ மெயினே குத் அப்படின்னா வந்து நானே, கர்கி அப்படின்னா வீட்டை, கர் மட்டுமே சொன்னாலே போதும். சஃபாயி கியா. ஸோ சஃபாயி கியா, சாஃப் கியா அப்படின்றது ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். சஃபாயி கரோ அப்படின்னா சுத்தம் செய், சாஃப் கியா அப்படின்னா சுத்தம் செய்தேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ என்ன நானே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே குத் சே நஃப்ரத் ஹே. நஃப்ரத் அப்படின்னா வெறுக்கிறது. முஜே குத் சே நஃப்ரத் ஹே. ஸோ அவர் ஒரு புது கார் வாங்கினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே ஏக் நயி கார் கரீதே.
ஸோ அவள் ஒரு புதிய கார் வாங்கினாள் அப்படின்னா வந்து கரிதா வரும். அவர் அப்படின்னா வந்து கரிதா வரும். அவள் அப்படின்னா கரிதி வரும். ஆக்சுவலாக இங்கே வந்து எதை வாங்கினார், யாரை வாங்கினார். ஸோ நம்ம வந்து காரை வாங்கினார்னு பதில் சொல்ல முடியும். அதனால தான் வந்து உசேக்கு பதிலாக உஸ்னே வருது. ஏக் நயி கார் கரிதி. இங்கே வந்து கரிதி அப்படின்றத வந்து காரை டினோட் பண்ணி வருது. ஸோ கார் வந்து பெண்பால், அதாவது காடி, பொதுவான வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே கரிதி அப்படின்றது வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவரே ஒரு புதிய காரை வாங்கினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவரே, ஸோ உஸ்னே குத் அப்படின்றதான் சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பேசும்பொழுது தான் உன்ஹோனி அப்படின்றத சொல்லுவாங்க. ஏக் நயி கார் கரிதி. ஸோ நானே என்னோடய சம்பளத்தில் புது வீடு வாங்கினேன். புது வீடு வாங்குவேன். அதாவது இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். நானே என்னோடய சம்பளத்திலேருந்து, என்னோடய சேலரியிலேருந்து புது வீடு வாங்குவேன். மேக்குத், நானே அப்படின்னா மேக்குத், வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ். அதனால தான் மே மட்டும் வருது. இது வந்து பாஸ்ட் கண்டிஷனுக்கு மட்டும்தான் அந்த மெயினே அப்படின்றது வரும். மற்றபடி எல்லாமே மே மட்டும் தான். ப்ரெசென்ட்க்கு, ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு மே மட்டும்தான் வரும். பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. மேக்குத், நானே அப்பே சேலரிஸ், என்னுடைய சேலரியில் இருந்து. நையாகர், புது. அங்கே வந்து நயி கார் அப்படின்றது வந்து நயி அப்படின்றது எதனால் வந்தது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கார் அப்படின்றது வந்து பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் நயி அப்படின்றது வந்தது. ஸோ நயா கார், பொதுவாக வந்து நயா. ஸோ நயா அப்படின்னா புதுசு அப்படின்றது அர்த்தம். நயா நயி ரெண்டுமே புதுசு தான் அது டினோட் பண்ணுது. கர் அப்படின்றது பெண்பால், கார் அப்படின்றது பெண்பால்ன்றதுனால நயி அப்படின்றது வருது. கர் அப்படின்றது ஆண்பால் அப்படின்றதுனால நயா வருது. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பேச பேச உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். நயா கார் கரிதூங்கா, வாங்குவேன். இதுவே வந்து நானே என்னோடய சேலரியிலேருந்து புது வீடு வாங்குவேன்னு ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா, மேக்குத் அப்னி சேலரி சே நயா கர் கரிதூங்கி அப்படின்னு சொல்லணும். கரிதூங்கி அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். கரிதூங்கா அப்படின்னா வாங்குவேன்னு ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். நான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனே உசஸே கஹா. மேனே உசஸே கஹா, நானே அவகிட்ட சொன்னேன். ஸோ நானே அவகிட்ட சொன்னேன் அப்படின்னா மேனே குத் உசஸே கஹா, நாம்ளே அவகிட்ட சொல்லுவோம். நாம்ளே அவகிட்ட சொல்லுவோம். இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். நாம்ளே அப்படின்னா, நாம் அப்படின்னா வந்து ஹம். நாம்ளே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் குத். அவகிட்ட அப்படின்னா உசஸே, கஹேங்கே அப்படின்னா சொல்லுவோம். நானே அவகிட்ட சொல்லுவேன் அப்படின்னா மே குத், நானே. உசஸே கஹூங்கா இல்லைனா வந்து கஹூங்கி. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கஹூங்கா, ஆணாக இருந்தீங்க அப்படின்னா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கஹூங்கி, ஆணாக இருந்தால் அப்படின்னா கஹூங்கா. ஊங்கா சவுண்ட் ஆண்பாலுக்கு வரும். ஊங்கி சவுண்ட் பெண்பாலுக்கு வரும். ஏங்கே சவுண்ட் வந்து ப்ளூரல், பலருக்கு வரும். அது மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுதும் வந்து ஏங்கே சவுண்டில் வரும். அவரே அவளிடம் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவரே அவளிடம் சொல்லுவார். அடுத்தது பாருங்கள், நீங்களே அதை செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஆப்கோ இல்லைனா ஆப். ஏ கர்னா சாகியே, செய்ய வேண்டும் அப்படின்னா கர்னா சாகியே. வேண்டும் அப்படின்னாலே சாகியே, செய்ய வேண்டாம் அப்படின்னா நகி கர்னா சாகியே அப்படின்றத சொல்லுவோம். நகி கர்னா சாகியே அப்படின்னா செய்ய வேண்டாம். செய்ய வேண்டும் அப்படின்னா கர்னா சாகியே. அதை நீங்களே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் குத் சே கர்னா சாகியே. ஆப் குத் சே கர்னா சாகியே. அடுத்தது பாருங்கள், நீங்களே தான் அதை செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து எப்படி சொல்லணும்னா ஆப் ஹி. நீங்களே தான் அப்படின்னா ஆப் ஹி. குத் கர்னா சாகியே இல்லைனா குத் சே கர்னா சாகியே. நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயினே கார் சலானா சீக்கா. ஸோ சிக்காவோ அப்படின்னா வந்து கற்றுக்கோ அப்படின்றது அர்த்தம். சீக்கோ அப்படின்னா வந்து கற்றுக் கொடுக்கறது அப்படின்றது அர்த்தம். ஸோ சீக்கா அப்படின்னா கற்றுக்கிட்டேன் அப்படின்றது. கார் சலானா சீக்கா. நானே கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினே குத் காடி சலானா சிக்காயா. ஸோ கற்றுக்கொண்டேன், சிக்காயா. ஸோ அடுத்தது பாருங்கள், நீங்கள் ஏன் அதை நீங்களே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறதுக்கு ஆப் குத் இசே கியோன் நகி கர் சக்தே. ஆப் குத் அப்படின்னா நீங்களே, இசே அப்படின்னா இதை, கியோன் அப்படின்னா ஏன், நகி கர் சக்தே அப்படின்னா செய்ய முடியாது. கியோன் நகி கர் சக்தே அப்படின்னா ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கொஷின் கேட்குறதா அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நீங்களே ஏன் போகக்கூடாது. ஆப் ஸ்வயம் கியோன் நகி ஜாத்தே. ஆப் ஸ்வயம் இல்லைனா ஆப் குத் கியோன் நகி ஜாத்தே. ஆப் குத் கியோன் நகி ஜாத்தே. எங்களோட சாப்பாட்டை நாங்களே வந்து ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எங்களுடைய சாப்பாடு அப்படின்னா ஹம். நாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்னா. எங்களுடைய சாப்பாடு அப்படின்னா அப்னா போஜன். நாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வயன். தயார் கரேங்கே அப்படின்னா தயார் செஞ்சுப்போம், தயார் கரேங்கே.
இல்லைனா வந்து பனாயேங்கே அப்படின்றதான் சொல்லலாம். சமைக்கிறதுக்கு வந்து பனாவோ அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சமைப்போம் அப்படின்னா பனாயேங்கே, ஹம் போஜன் பனாயேங்கே. எங்களுடைய உணவை நாங்களே சமைப்போம் அப்படின்னா ஹம் அப்னே போஜன் ஸ்வயன், இல்லைனா ஹம் 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 குத், இல்லைனா ஹம் குத் அப்னே போஜன் தயார் கரேங்கே அப்படின்றத சொல்லலாம். பனா ஏங்கே அப்படின்றத சொல்லலாம். அவரே எனக்கு தினமும் கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ குத் முஜே ரோஜ் ஃபோன் கர்த்தே ஹேன். ஓ குத் அப்படின்னா அவரே, முஜே அப்படின்னா எனக்கு, ரோஜ் ஃபோன் கர்த்தே ஹேன் ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணுகிறார் அப்படின்றது அர்த்தம். ஸோ ரெஸ்பெக்டோட சொல்லும்பொழுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மீனே, உஸ்னே, உன்ஹோனே இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி ப்ரெசன்ட் டென்ஸ்லலாம் வந்து நார்மலாக மே குத், ஆப் குத், தும் குத், ஓ குத் இந்த மாதிரி தான் வரும். நம்ம இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசும்பொழுது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.